2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். வணக்கம். செய்தி சுருக்கம். எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். மாவட்ட செயலாளர்களுக்கு ஸ்டாலின் அட்வைஸ். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று காலை காணொலி காட்சி மூலம் நடந்தது. திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் தலைமை வகித்தார். திமுக மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்களும் பங்கேற்றனர். கூட்டத்தில் ஸ்டாலின் பேசியதாவது: மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என பல திட்டங்களை பாரதிய ஜனதா தீட்டி வருகிறது. வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, தேர்தல் கமிஷன் என எல்லாவற்றையும் திமுகவுக்கு எதிராக பயன்படுத்த தயாராகி வருகிறது. யார் வந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என துணிச்சலுடன் நாம் செயல்பட வேண்டும். தேர்தல் களம் நமக்குத்தான் சாதகமாக உள்ளது. இந்த சமயத்தில்தான் வாக்காளர் சிறப்பு திருத்தப் பணி துவங்கியிருக்கிறது. நான் விசாரித்த வரையில் மக்களிடம் எஸ்ஐஆர் குறித்து போதுமான விழிப்புணர்வு இல்லை. எனவே தகுதியான வாக்காளர் ஒருவரின் பெயர் கூட வாக்காளர் பெயர் பட்டியலில் விடுபட்டுவிடக்கூடாது. இதை நீங்கள் தான் உறுதி செய்ய வேண்டும். அதேபோல தகுதியில்லாத ஒரு வாக்காளர் பெயர் கூட பட்டியலில் வந்துவிடக்கூடாது. எஸ்ஐஆர் பணியின் போது இதையும் உறுதிப்படுத்த வேண்டியது உங்கள் பொறுப்பு. மாவட்ட செயலாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டுமென ஸ்டாலின் கூறினார். அபாய கட்டத்தில் காற்று மாசு, மூச்சு விட திணறும் டில்லி மக்கள். பயிர்க்கழிவு எரிப்பு தொடர்வதால் ஆபத்து. டில்லியில் குளிர்காலம் துவங்கியுள்ளது. அண்டை மாநிலமான பஞ்சாபில் பயிர்க்கழிவுகள் எரிக்கப்படுவதால் உண்டாகும் புகை காற்றில் கலந்து டில்லியில் பனிமூட்டத்துடன் புகைமூட்டமும் அதிகரித்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்திக்கின்றனர். பயிர்க்கழிவுகள் எரிக்கப்படுவதால் காற்றின் தரம் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதால் அதை தடுக்க பஞ்சாப் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டெல்லி முதல்வர் வலியுறுத்தினார். இதையடுத்து விவசாயிகள் பயிர்க்கழிவுகளை எரிப்பதை தவிர்க்க வேண்டும் என பஞ்சாப் அரசு அறிவுறுத்தியுள்ளது. அரசின் அறிவுறுத்தலை மீறி பயிர்க்கழிவுகளை எரிப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளது. எனினும் இரவு நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் விவசாயிகள் ஆங்காங்கே பயிர்க்கழிவுகளை எரிப்பது தொடர்வதால் டெல்லியில் காற்றின் தரம் அபாய கட்டத்தை எட்டியுள்ளது. பஞ்சாபின் மோகாவில் இரவோடு இரவாக பயிர்க்கழிவுகள் எரிக்கப்படுவதை அறிந்த போலீசார் சமூக ஆர்வலர்கள் உதவியுடன் அவற்றை அணைத்தனர். பொதுவாக காற்றின் தரக்குறியீடு 0 முதல் 50 வரை இருந்தால் மிகச் சிறப்பு. 50 முதல் 100 பரவாயில்லை. 100 முதல் 200 லேசான பாதிப்பு. 200 முதல் 300 மோசம். 300 முதல் 400 மிக மோசம். 400க்கு மேல் அபாயம் என்ற வகையில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தர நிர்ணயம் செய்துள்ளது. இந்நிலையில் டில்லியின் பல்வேறு பகுதிகளில் இன்று காற்றின் தரக்குறியீடு 400ஐ கடந்ததால் காற்று மாசு மிக மிக அதிகரித்துள்ளது தெரிய வந்துள்ளது. ஆனந்த் விஹார், பவானா, சாந்தினி சவுக், ஆர்கேபுரம், சோனியா விஹார் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு 400 முதல் 440 வரை பதிவானது. இதனால் பல இடங்களில் புகைமூட்டம் சூழ்ந்து காணப்பட்டது. மக்கள் வெளியே வர முடியாமல் வீடுகளுக்குள் முடங்கினர். காலை நேர நடைப்பயிற்சிக்கு சென்ற பலர் மூச்சு திணறலால் அவதிப்பட்டனர். காற்று மாசை கட்டுப்படுத்தவும் தரத்தை மேம்படுத்தவும் டில்லியில் செயற்கை மழை திட்டத்திற்கான முயற்சியும் பலனளிக்கவில்லை. வரும் நாட்களில் பனிப்பொழிவு அதிகரிக்கும் என்பதால் டில்லியில் காற்று மாசு மேலும் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். ஓட்டு திருட்டை எதிர்த்து 1.12 கோடி கையெழுத்து. கர்நாடகாவில் தீவிர பிரச்சாரம். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் நடந்த சட்டசபை தேர்தல், லோக்சபா தேர்தல்களில் ஓட்டு திருட்டு நடந்ததாக காங்கிரஸ் எம்பியும் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் குற்றம் சாட்டி வருகிறார். குறிப்பாக கர்நாடகாவின் மகாதேவபுரா மற்றும் மகாராஷ்டிராவின் நாக்பூரில் நடந்த ஓட்டுப்பதிவின் போது போலி வாக்காளர்கள் ஓட்டளித்ததாக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். இந்த விவகாரத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் கமிஷன் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் ஓட்டு திருட்டு என்ற குற்றச்சாட்டை தேசிய அளவில் பரப்ப காங்கிரஸ் தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக கர்நாடகாவில் துணை முதல்வர் சிவக்குமார் தலைமையில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டு 1 கோடிக்கும் மேற்பட்டோரிடம் கையெழுத்து வாங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சிவக்குமார் கூறியதாவது: தேர்தல்களில் ஓட்டு திருட்டு நடப்பதாக நாங்கள் பல நாட்களாக கூறி வருகிறோம். ஆனால் தேர்தல் கமிஷன் அதை கண்டுகொள்வதாக தெரியவில்லை. ராகுல் ஆதாரங்களுடன் தகவல் வெளியிட்டதை அடுத்து வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை தேர்தல் ஆணையம் துவங்கியுள்ளது. கர்நாடகாவின் மகாதேவ்புராவில் நடந்த ஓட்டு திருட்டு செயலுக்கு எங்களிடம் ஆதாரம் உள்ளது. வெளி மாநிலங்களிலிருந்து மொபைல் போன் வாயிலாகவே வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன.
84 வாக்காளர்கள் ஒரே முகவரியில் வசிப்பதாக வாக்காளர் பட்டியலில் தகவல் இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து நாங்கள் கேள்வி எழுப்பினால் தேர்தல் கமிஷன் பதில் அளிக்க மறுக்கிறது. தேர்தல் கமிஷனிடம் நாங்கள் சில ஆவணங்களை கேட்டுள்ளோம். அவை கைக்கு வந்ததும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். தற்போது ஓட்டு திருட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டு இதுவரை 1.12 கோடி பேரிடம் கையெழுத்து வாங்கியுள்ளோம். இதை காங்கிரஸ் மேலிட தலைமையிடம் ஒப்படைப்போம். இதேபோல் டில்லியில் மிகப்பெரிய கையெழுத்து இயக்கம் நடத்த திட்டமிட்டுள்ளோம். இந்த விவகாரத்தை நாடு முழுதும் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் தொடரும் என்றார். வங்கதேசத்துக்கு ராணுவம் செக். சிக்கன் நெக் பகுதியில் அதிரடி. வங்கதேசத்தில் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்தியா வங்கதேசம் உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுவரை இல்லாத வகையில் பாகிஸ்தான் உளவு அமைப்பும் பயங்கரவாத அமைப்பினரும் வங்கதேசத்தில் புதிய தளம் அமைக்க திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் நம் ராணுவம் வடகிழக்கு எல்லையில் பாதுகாப்பை பலப்படுத்தி வருகிறது. இந்தியா வங்கதேசம் இடையே மொத்தம் 4096 கிலோமீட்டர் தூரத்துக்கு எல்லைப் பகுதி விரிந்துள்ளது. மேற்கு வங்கத்துடன் மட்டும் 2217 கிலோமீட்டர் எல்லையை வங்கதேசம் பகிர்கிறது. முக்கியத்துவம் வாய்ந்த சிக்கன் நெக் பகுதியும் வங்கதேச எல்லையில் அமைந்துள்ளது. அதாவது நம் நாட்டின் பிற பகுதிகளுடன் வடகிழக்கு மாநிலங்களை இணைப்பது இந்த சிக்கன் நெக் பகுதியாகும். இதையொட்டி நேபாளம், பூட்டான், வங்கதேசம், சீனா ஆகிய நாடுகள் அமைந்துள்ளன. 22 கிலோமீட்டர் அகலம் கொண்ட இந்த சிக்கன் நெக் அல்லது சிலிகுரி வழித்தடம் இந்தியாவுக்கு மிகவும் முக்கியமானது. வரைபடத்தில் இந்த இடத்தை பார்த்தால் கோழியின் கழுத்து போல் இருக்கும். எனவேதான் சிக்கன் நெக் என்ற பெயர் வந்தது. சீனாவுடன் உரசில் இருக்கும் நிலையில் வங்கதேசத்துடனும் உறவுகள் சீர்கெட்டதால் உஷாரான மத்திய அரசு சிலிகுரி வழித்தடத்தை பாதுகாக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டது. அதன்படி வங்கதேச எல்லையில் பமுனி, கிஷன்கஞ்ச் மற்றும் சோப்ரா ஆகிய 3 இடங்களில் இந்த இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. எத்தகைய சூழ்நிலையையும் சமாளிக்கும் வகையில் இந்த முகாம்கள் அதிநவீன ஆயுதங்களை கொண்ட படையினருடன் நிறுவப்பட்டுள்ளன. சிறையில் மொபைல் போன், டிவி, கொடூர குற்றவாளிகள் குதூகலம். வீடியோ வெளியானதால் பரபரப்பு. கர்நாடகாவின் பரப்பன அக்ரஹார சிறையில் கொலை, பலாத்காரம், பயங்கரவாத முகாம்களுக்கு ஆள் சேர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். பல்வேறு அரசியல் பிரபலங்கள் குற்ற வழக்கில் தண்டனை பெற்று அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் அளிக்கப்பட்டதாக பலமுறை புகார் எழுந்துள்ளது. சர்ச்சைக்கு பஞ்சமில்லாத பரப்பன அக்ரஹார சிறை பற்றிய லேட்டஸ்ட் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. IS பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்ப்பு பணியில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜுஹாத் ஹமீத் ஷகில் மன்னா சிறைக்குள் மொபைல் போன் உபயோகிக்கும் காட்சி அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளது. அதேபோல் பலாத்காரம் மற்றும் கொலை வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள உமேஷ் ரெட்டியும் டிவி பார்த்தபடி சொகுசு வாழ்க்கை வாழ்வது போன்ற காட்சிகள் அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளன. இவர்களுடன் மேலும் பல குற்றவாளிகள் மொபைல் போன் உட்பட பல்வேறு வசதிகளை அனுபவிப்பது அந்த வீடியோவில் தெரியவந்துள்ளது. சமூக வலைதளங்களில் இந்த வீடியோக்கள் வேகமாக பரவியதை அடுத்து வீடியோவின் உண்மைத்தன்மை மற்றும் சிறையில் நடக்கும் விஷயங்கள் குறித்து விசாரிக்க சிறைத்துறை உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். ஏற்கனவே குற்ற வழக்கில் பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்ட பிரபல நடிகர் தர்ஷன் சிறைக்குள் சொகுசு வாழ்க்கை வாழ்வது போன்ற வீடியோ வெளியானது. அதேபோல் பிரபல கொலை குற்றவாளி சிறைக்குள் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடியது போன்ற வீடியோவும் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தின. தற்போது மீண்டும் அதுபோன்ற ஒரு வீடியோ வெளியாகியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணி நீட்டிப்பு. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் கடந்த 2 மாதங்களாக நடைமேடை பராமரிப்பு பணி நடந்து வந்தது. இதனால் அங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு புறப்படும் ரயில்கள் தாம்பரத்திலிருந்து புறப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதேபோல் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை நோக்கி வரும் ரயில்கள் அனைத்தும் தாம்பரத்துடன் நிறுத்தப்பட்டன.
செப்டம்பர் 9ஆம் தேதி துவங்கிய பராமரிப்பு பணி நவம்பர் 9ஆம் தேதி வரை நீடிக்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருந்தது. இந்நிலையில் நாளை முதல் வழக்கம் போல் எழும்பூரிலிருந்து ரயில்கள் இயக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பராமரிப்பு பணியை வரும் 29ஆம் தேதி வரை நீட்டித்து ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதனால் தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, ராமேஸ்வரம் என பல்வேறு தென் மாவட்டங்கள் மற்றும் கேரளா செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் 29ஆம் தேதி வரை தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு மறுமார்க்கத்தில் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பராமரிப்பு பணி முடியும் வரை எழும்பூரிலிருந்து புறப்படும் மும்பை செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருடன் போலீஸ் விளையாட வைத்து மாமியாரை தீர்த்து கட்டிய மருமகள். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மாவட்டம் பெண்டுர்த்தி அருகே உள்ள அப்பன்னபாலத்தைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியம், கோயில் பூசாரி. இவரது மனைவி லலிதா தேவி, வயது 30. இவர்களுக்கு ஒரு மகன், ஒரு மகள். அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகின்றனர். சுப்பிரமணியத்தின் தாய் ஜெயந்தி கனக மகாலட்சுமியும் அவர்களுடன் வசித்து வந்தார். கடந்த 7ஆம் தேதி இரவு சுப்பிரமணியம் கோயிலுக்கு சென்றார். அப்போது பக்கத்து வீட்டில் வசிப்பவர் சுப்பிரமணியத்துக்கு ஃபோன் செய்து, உங்க வீட்டில் தீ பற்றி எரியுது, உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, உன் மகளுக்கு லேசான காயம் என பதற்றத்துடன் சொன்னார். அதிர்ச்சியடைந்த சுப்பிரமணியம் ஓடோடி சென்று பார்த்தார். பெற்ற தாய் கருகி கிடந்ததை பார்த்து கதறி அழுதார். போலீசார் வந்து லலிதா தேவியிடம் விசாரித்தனர். அவர் மின்கசிவால் டிவி வெடித்து தீ பற்றியதாக கூறினார். ஆனால் மின்கசிவுக்கான எந்தவித தடயமும் இல்லை. வீட்டினுள் பெட்ரோல் வாசனை வீசியதால் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. முன்னுக்கு பின் முரணாக பேசிய லலிதா தேவியின் செல்போனை வாங்கி ஆய்வு செய்தனர். அதில் யூடியூபில் கொலையை விபத்தாக மாற்றுவது எப்படி என்ற தலைப்பில் அவர் பல வீடியோக்களை பார்த்திருப்பது தெரிய வந்தது. சுப்பிரமணியத்திடம் மனைவி, மாமியார் இடையே ஏதேனும் பிரச்சனை உள்ளதா என போலீசார் கேட்டனர். இருவருக்கும் அடிக்கடி சண்டை வரும் என்றார். இதனையடுத்து போலீசார் லலிதா தேவியிடம் துருவி விசாரித்தனர். கடைசியில் மாமியாரை தானே கொலை செய்ததாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தார். அவர் கூறியதாவது, என்னை மாமியார் அடிக்கடி தகாத வார்த்தைகளால் பேசி அவமானப்படுத்தி வந்தார். அதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவரை தீர்த்து கட்ட முடிவெடுத்தேன். பெட்ரோல் பங்க் சென்று ஒரு பாட்டிலில் பெட்ரோல் வாங்கி வந்து வீட்டில் மறைத்து வைத்தேன். வெள்ளிக்கிழமை கணவர் கோயிலுக்கு சென்ற பிறகு பிள்ளைகளை திருடன் போலீஸ் விளையாட்டு விளையாட சொன்னேன். பிள்ளைகள் மூலமாக மாமியாரையும் விளையாட்டில் சேர வைத்தேன். மாமியாரை சாய்வு நாற்காலியில் அமர வைத்து துணியால் கண்களை கட்டினேன். பிள்ளைகள் இருவரும் வேறு அறைக்கு சென்று ஒளிந்து கொண்டனர். கண்களில் துணியை கட்டியதும் எழுந்திருக்க விடாமல் மாமியாரின் கை கால்களை கயிறால் கட்டினேன். உடனே மாமியார் எதுவும் செய்து விடாதே என கெஞ்சினார். அந்த நேரத்தில் சமையல் அறையில் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை எடுத்து வந்து மாமியார் மீது ஊற்றி தீ வைத்தேன். சில நொடிகளில் உடல் முழுதும் தீ பரவியது. மாமியாரின் அலறல் சத்தம் கேட்டு அறையில் ஒளிந்து கொண்டிருந்த பிள்ளைகள் வெளியே ஓடி வந்தனர். அப்போது என் மகளின் மீதும் தீ பற்றி காயம் ஏற்பட்டது. உடனே யாருக்கும் சந்தேகம் ஏற்படாதபடி டிவி வெடித்து தீ பற்றியதாக கத்தி கூச்சலிட்டவாறு பிள்ளைகளை அழைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்தேன். பக்கத்து குடியிருப்புகளுக்கு சென்று தீயை அணைத்து மாமியாரை காப்பாற்றும்படி கெஞ்சினேன். இதனால் யாருக்கும் என்மேல் சந்தேகம் ஏற்படவில்லை. அக்கம்பக்கத்தினர் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது மாமியார் உடல் முழுவதும் கருகி இறந்திருந்தார் என லலிதா தேவி வாக்குமூலம் அளித்தார். இதையடுத்து போலீசார் லலிதா தேவியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அடுக்குமாடி குடியிருப்பில் வைத்து மாமியாரை மருமகள் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்த சம்பவம் ஆந்திராவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.